இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் நாள் 21/1/2025 ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி பிற்பகல் 12:43 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு 11:43 வரை இருக்கிறது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 11:43 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளை முறையாக ஆற்றவும் செய்வீங்க. இன்று நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலே இன்று சுமூகமான உறவு நிலையும் காணப்படும். உறவு பிணைப்பின் மதிப்பை இன்று நீங்க உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற அமைதியான மனநிலையுடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. இன்று நினைத்த காரியங்களை தடையின்றி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. காதலித்த பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய காதலை பற்றி உங்கள் குடும்பத்துல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இன்று சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகை சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விஷயங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய தொந்தரவுகளும் குறையும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று குடும்ப சூழல்கள் அமைதியாகவும் சுமூகமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சில போராட்டங்களுக்கு பிறகு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இது வழக்கத்தை விட கூடுதலாக வேலைகளாகவும் இருக்கும். நிதி நெருக்கடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி பெறுவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்துல உங்களின் மீது நம்பிக்கையும் அதிகரிக்கும். கல்வி பணியில ஆர்வமும் அதிகரிக்கும். நண்பர்களினால வருமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் மேம்படும், சகோதரர்களுடைய அனுசரணைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும், எதிர்பார்த்த சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆன்மீக வேலைகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று உங்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களும் உங்களை நல்ல முறையில புரிந்தும் கொள்வாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க, சீராகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க, சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சிலருக்கு கண் காது மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு அது பற்றிய தொந்தரவுகளும் நீங்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன ஏற்றங்களும் இருக்குங்க. சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மாணவர்களுடைய படிப்புல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில பாடங்களை 1ற்கு 2 முறை படிக்க வேண்டியதும் இருக்கும். சில தீய நண்பர்களுடைய பிரச்சனைகள்ல சிக்காமல் பார்த்தும் கொள்ளுங்க. இன்று தெய்வத்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக ஊழியர்களுடைய உதவியுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வரவு நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்ற சில விஷயங்கள்ல திட்டமிட்டு முடிவுகள் எடுக்க வேண்டியதும் இருக்குங்க. திட்டமிடுவது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கலாம். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவாக பழகுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான வேலைகள்ல விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. என்ற சாதகமான நாள் என்றும் கூறலாம். சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில வேலைகளை எல்லாமே படிப்படியாக செய்து முடித்தும் விடுவீங்க. நண்பர்களுடன் நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மகிழ்ச்சியும் உண்டாகும். நீங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. சமய பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்களும் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் செயல்படுவாங்க. சமூக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் மூலம் மாற்றமான சூழலும் உண்டாகும். செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. அவ்வப்பொழுது ஏதாவது குழப்பத்துடனும் இருப்பீங்க. இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. பெரியவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. வீட்டுல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். எதிர்கால திட்டமிடுதல்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல உங்களுடைய பேச்சுக்களை வெளிப்படுத்தும் பொழுது சற்று நிதானத்துடன் பேசுவதும் நல்லதுதாங்க. முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு பக்தி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாங்க. கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலை பளு அதிகமாகவும் இருக்குங்க. இதனால சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். சில பொறுப்புகளை உங்களால நிறைவேற்ற முடியாமலும் போகலாம். ஏதாவது வேலையில நிலுவைகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று வேலை செய்கின்ற இடத்துல பணியில நீங்க பிரகாசிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகள் மேலதிகாரிகளினால மதிப்பிடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நன்மதிப்பை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கையில உள்ள பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு அலட்சியமாக போக்கினால ஏதாவது பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தங்க நகைகளை பத்திரமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தூரதேச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல அவசரத்தை மட்டும் காட்டவும் வேண்டாம். உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் குறையும். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்று குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரம் சம்பந்தமாக புதிய ஆர்டர்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஒரு சில சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். சற்று சிக்கனமாக இருப்பதும் நல்லது. அண்டை அயலார்கிட்ட விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கோபத்தையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் மூலம் இன்று போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட மோதல் போக்கு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. சில இழுபறியான பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணிபுரியும் இடத்துல மறைமுகமான சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. இன்று தங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றத்தையும் காணலாம். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் வியந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கிற்காக இன்று பணத்தை செலவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். எதிர்காலத்துல நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழில ஏற்றத்தையும் காணலாம். குடும்பத்துல சமநிலையை கையாளவும் செய்வீங்க. இன்று உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடன் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்பட்டாலுமே நீங்க சரி செய்து விடுவீங்க. சுமூகமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உங்களுடைய கவனத்தை சிதறவிடவும் வேண்டாங்க. தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். குடும்ப வட்டாரத்துல ஏதாவது விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இன்றைய நாள்ல நீங்க சேமிப்பது சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது.
இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று வெளியூர் பிரயாணங்களை மேற்கொண்டு புதிய ஆர்டர்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சமூக பணிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மக்கள் இடத்துல செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. சிலருக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல வெற்றி நடை போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள் என்ற அனுகூலமாகவும் முடியும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதனால நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. குடும்பத்துல உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதித்தும் பேசுவாங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சட்ட விவகாரங்கள்ல சாதகமான முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுக்கு உதவுவதற்கு முன்வரவும் செய்வீங்க. முதலீடுகள் செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வித்துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உயர்கல்விக்கான பாதைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை மற்றும் வீட்டு விஷயங்களை எல்லாமே நீங்க சமநிலையாக சமாளிக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற மக்கள் கூட்டத்திற்கு இடையே சென்று வரவும் வேண்டாம். அரசு வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. கடன் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சேமிப்பது தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் உண்டாகும். நிலையான வருமானத்தையும் பெற்றுவிடலாம். இது சம்பந்தப்பட்ட எண்ணங்களும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கும் சில செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அர்ப்பணிப்புடன் வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய முன்னேற்றமும் நல்லபடியாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிட சூழல்கள் நன்றாக தங்க இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை மதிப்பிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று உங்களுடைய காதலி இடத்துல காதலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பரிசு பொருட்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. இன்று பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. சில ஏமாற்றங்களும் ஏற்படலாம். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சளி இருமல் சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து கொண்டாலே போதும். இன்று உங்களுடைய பேச்சுக்களுக்கு மறுபேச்சு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால யாரிடத்திலும் நீங்க முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று மனைவியின் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்ந்த நிலையையும் பெறுவீங்க. உடலை வருத்தி கொண்டு இருந்த சின்ன சின்ன நோய் நொடியில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதலிக்கும் பெண்களிடத்துல காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. சகோதரர்கள் ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. சில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாக தங்க இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில அந்தஸ்தும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடனும் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம் என்ற சாதகமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படத்தாங்க செய்யும். இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று உங்களுடைய மனைவியுடன் எதிர்கால விஷயங்களை பற்றி கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில அதிகப்படியான வேலைகளும் இருக்குங்க. ஓய்வு எடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு வேலைகளும் இருக்கும். குடும்பத்துல அன்பும் உற்சாகமும் இருக்கும். நிதி ரீதியாக என்ற சாதகமான நாள் என்றே கூறலாம். உயர் அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். தன வரவு மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்களினால புதுவிதமான கண்ணோட்டங்களும் அதிகரிக்கும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த பணிப்போரும் நீங்குங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாய் தந்தையிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை திருப்தி அடைய செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திறமையுடன் செயலாற்றவும் செய்வீங்க. பணியில அதிக கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. ஏதாவது சின்ன சின்ன தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடன் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது தேவையற்ற பிரிவினையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை நிர்வகிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. நிதி நிலையில சுதந்திர தன்மை குறைவாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. கவனக்குறைவின் காரணமாக வீட்டுல பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய சிக்கல்களும் தோன்றலாம். கவனமாகவும் இருங்க. கொடுத்த கடன்களை திரும்ப கேட்கும் பொழுது மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நயமாக பேசி வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால குடும்பத்துல செலவுகளை உற்சாகத்துடன் கையாளவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்குங்க. பொருளாதார பிரச்சனைகளும் தீரும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடி மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். இன்று அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு உற்சாகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். குறுக்கு வழியை மட்டும் யோசிக்கவும் வேண்டாம். புதியதாக தொழில் தொடங்க நினைத்தீங்கன்னா அதற்கு ஒரு நல்ல நாள் என்றே கூறலாங்க. அதற்காக நீங்க வேலைகளை உற்சாகமாக மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் இருக்கும்.
உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சேமிப்பு திட்டங்களை இப்பொழுது நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் ஏறேறும். பேச்சுக்கள்ல விவேகத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கிய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. உங்களை நீங்களே அதிகப்படியாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத சில பயணங்களின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சிலருக்கு பரிசு தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. இன்று செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ஒரு கை பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இதற்கு உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. உங்களுக்குள் இருந்து வந்த பலவீனங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. தன்னம்பிக்கையுடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்கள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்தை பொறுத்தளவிற்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். பணத்தை கவனமாக கையாண்டாலே போதுங்க. அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. விதண்டாவாதமாக பேசுபவர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் கிட்ட திணிக்கவும் வேண்டாம். விலகி இருப்பதை நல்லது. அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலம் சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. கண்டிப்பாக போன் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. எச்சரிக்கையாகவும் இருங்க. இன்றைக்கு எந்த ஒரு வேலையிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்கள் கிட்ட அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. அதிகாரிகளும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. ஆறுதலாகவும் இருக்கும். வியாபாரத்துல உங்களுடைய கனிவான அணுகுமுறையின் காரணமாக நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த வேலைகளை முழுமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதலான கவனத்தை செலுத்துவதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. மற்றவர்களுடைய விஷயங்கள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். அவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். இன்று நீங்கள் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய வணிகத்துல முன்னேற்றமும் இருக்கும். கிடைக்கக்கூடிய லாபத்தினை நிலத்துல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஒரே நேரத்துல சில பணிகளை நீங்கள் கையாள வேண்டியதும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளிநாட்டுல கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். காதல் வாழ்க்கையில அமைதியாகவும் உணர்வீங்க. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகளும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சில செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில்நுட்ப கருவிகளினால சில விரயங்களும் ஏற்படலாம். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சமநிலையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய அணுகுமுறையின் மூலம் நீங்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பணியின் மூலம் நீங்கள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தகுதியை நீங்கள் நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைவரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று அமைதியுடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவுகளையும் தருவாங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விசேஷங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத வகையில பணவரவும் இருக்குங்க. இது திருப்தியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பொறுப்பாக நடந்து உறவினர்களுடைய மத்தியில மரியாதையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய வசீகரமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. தாய் தந்தைக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிரிகளும் விலகி சென்றும் விடுவாங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்புகளும் தருவாங்க. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். உங்களுக்குள் மறைந்து இருந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகனங்களை சரி செய்தும் விடுவீங்க. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய உதவியினால சச்சரவுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன சோர்வும் நீங்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். விவசாயிகளுக்கு இன்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நல்ல ஒரு விளைச்சலையும் எதிர்பார்க்கலாம். தடைகளையும் தாண்டி வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல திறமைக்கு ஏற்ப பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பேச்சு வன்மையினால காரிய சித்தியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் புரிதல்களும் உண்டாகும். பாராட்டுகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்த்த மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முயற்சிகளை எல்லாமே நல்லபடியாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். நீங்கள் இன்று வேலைகளை எல்லாமே விரும்பி செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்குங்க. பணியாளர்கள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று காதல்ல இருக்கிறவங்களுக்கு பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஒற்றுமைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்பாராத வகையில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள், காப்பீடு போன்றவற்றின் வழியாக பண வரவையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிக்கவும் செய்வீங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் வேலைகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க.
தொலை தூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன தொல்லைகளினால அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. எதிரிகளிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது தாங்க. அவர்களினால ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அறிமுகமில்லாத பெண்களிடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளாகவும் இருக்கலாம். பெரிய வெற்றியையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நண்பர்களுடைய தொடர்புகளினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களையும் செய்வீங்க. இதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு தேவைப்படலாம். குடும்ப வாழ்க்கை மற்ற நாட்களை விட இன்று மகிழ்ச்சியாகவும் இருக்கும். மாலையில சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களை அன்புடனும் நடத்துவீங்க. கலைப்பணியில இருக்கிறவங்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் மறையும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெண்மை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அன்பும் ஆர்வமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விளையாட்டுகள்ல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் சுமூகமாகவும் இருக்குங்க. அனுசரித்தும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய பணிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்று ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. சின்ன சின்ன சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பொருளாதார பாதிப்புகளும் குறையும். தூக்கமின்மை போன்றவற்றினால பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். மற்றவர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. காதல் விவகாரங்கள்ல கவனமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் ஆலய தரிசனங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க.
தாய் வழி உறவினர்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் கேட்பீங்க. குடும்ப சொத்துக்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் சார்ந்து கொடுத்த கடன் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சமூக மற்றும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய் வழியில ஆதரவுகளும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் உருவாகும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலம் சாதகமான சூழலும் உண்டாகும். பொழுதுபோக்குக்கான விஷயங்கள்ல ஈடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். ஆனாலும் என்று உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் கைகூடியும் வரலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். தொலை தூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திறமையான முறையில செயலாற்றவும் செய்வீங்க. பொறுமையுடனும் உறுதியுடனும் இருந்து வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு என்று அதிகப்படியான நேரத்தையும் பணத்தை செலவு செய்வதையும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணி செய்வதற்கான திறமையும் உங்களிடத்துல இருக்குங்க. சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இதனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. கவனமாக பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்துல அமைதியான சூழலும் இருக்குங்க. வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிலருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக தங்க இருக்கும். வேலை பளுவின் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. உங்கள் பிரியமானவர்களை என்று மகிழ்ச்சியாக வைத்து இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் உங்களுடைய முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய வெற்றியினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான பலனையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். கையில ஓரளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் தருவீங்க. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. பிறந்த வீட்டில இருந்து மகிழ்ச்சியான செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. என்று மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாம். எதிர்பார்த்த வேலைகள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் தாயின் அன்பும் ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவர்களாக இருந்தால் நல்ல வரனாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தங்களுடைய தொழில முன்னேற்றமும் உண்டாகும். இது தொடர்பாக முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்காக சில புதிய திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்குங்க. இன்றைய நாள்ல நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. அவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சரியான நேரத்துல தாமதங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம்.
பயனற்ற செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. புதுவிதமான பொலிவுடனும் காணப்படுவீங்க. கணிதம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல மேன்மையான சூழலும் உண்டாகும். இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகளும் மேம்படும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய சாதகமான நாள் என்றே கூறலாங்க. சுய வளர்ச்சிக்காக நீங்க தொடர்ந்து முயற்சிகளும் செய்வீங்க. வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில பலன்கள் கலந்தே காணப்படுங்க. ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. உங்களுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சி அடையவும் செய்யும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. ஒரு சாத்தியமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வணிகத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வலுவான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலகலப்பாக பேசி உங்களுடைய காதலியின் மனதை கவர்ந்து விடுவீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வேலைகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. அதற்கான வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை வாட்டிக்கொண்டு இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உற்சாகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மாலையில பள்ளி கல்லூரிக்கான நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை முடிப்பதுல சக பணியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். சொந்த பந்தங்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. இனிக்க பேசுபவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நன்மைகளும் பெறலாம். உங்களுடைய பணிகள்ல சாதகமான மாற்றங்களும் ஏற்படும். லாபகரமான சூழ்நிலைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சக ஊழியர்களிடத்துல ஜாக்கிரதையாகவும் பேசுங்க. வீட்டுல உள்ள வயதானவர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நீண்ட காலமாக மற்றவர்கள் கிட்ட சிக்கியிருந்த உங்களுடைய பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். கற்பனை தொடர்பான பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கலை சார்ந்த பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றே கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.